Hello students, welcome you all to the video lecture on chapter number 6 cubes and cube roots example 2. Question pathina, is 392 a perfect cube? If not, find the smallest natural number by which 392 must be multiplied so that the product is a perfect cube. அதாவது கொடுத்திருக்க number 392 வந்து first perfect cube இல்லையா அப்படின்னு find out பண்ணணும். அது perfect cube இல்ல அப்படின்னா என்ன ஒரு smallest natural number நம்ம 392 கூட மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து perfect cube கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So as usual நம்ம வந்து prime factorization method apply பண்ணலாம். So prime numbers பாத்தீங்கன்னா 2, 3, 5, 7 and so on. Okay. So இதுல எப்பவுமே நம்ம வந்து smallest prime number ஆல divide பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அப்படி முடியலனா next நம்பருக்கு proceed பண்ணுவோம். So கொடுத்திருக்க நம்பர் பாத்தீங்கன்னா even number. So கண்டிப்பா 2 ஆல divide ஆகும். So first prime number 2 ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். So 2 ones are 2, balance ஒரு 1 இருக்கு. So 19 ஆயிரும். 9 2s are 18, again balance ஒரு 1, 12 ஆயிரும். 6 2s are 12. இந்த நம்பர் even number. So again 2 ஆல divide பண்ணலாம். 9 2s are 18, balance ஒரு 1 இருக்கும். 16 ஆயிரும். 8 2s are 16. Again even number. So divide by 2. 4 2s are 8, balance ஒரு 1 இருக்கும். 18 ஆயிரும். 9 2s are 18. So இப்போ இந்த நம்பர் பாத்தீங்கன்னா odd number. So இப்போ கண்டிப்பா 2 ஆல divide ஆகாது. So 3 பாத்தீங்கன்னா 3 tablesல divide ஆகணும்னா sum of the numbers வந்து divide by 3 இருக்கணும், right? So 9 plus 4 பாத்தீங்கன்னா 13. 13 வந்து 3 ஆல divide பண்ண முடியாது. So அப்ப கண்டிப்பா நான் இங்க prime factor 3 அப்ளை பண்ண முடியாது. So next வந்து 5 proceed பண்ண முடியுமான்னு செக் பண்ணலாம். 5 proceed பண்ணோம்னா யூனிட் டிஜிட்ல either 5 இருக்கணும் இல்ல 0 இருக்கணும். இங்க 9 இருக்கு. அப்ப 5 tablesம் அப்ளை பண்ண முடியாது. So next வந்து 7 tablesக்கு proceed பண்ணலாம். So 7 7s are 49. So இப்போ திருப்பி பாத்தீங்கன்னா நம்பர் 7 வந்து prime number. So கண்டிப்பா 2 ஆல 3 ஆல 5 ஆல divide ஆகாது. கண்டிப்பா 7 தான் proceed பண்ணி ஆகணும். 7 1s are 7. So once 1 reach ஆயிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்ளம்ல ஸ்டாப் பண்ணிட்டு 392 எப்படி எழுதலாம்? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இந்த prime factors ஆல எழுதலாம். அப்ப 392 பாத்தீங்கன்னா 2 எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு? 2 into 2 into 2. Okay, then 7 into 7. Okay, so இப்போ cube நம்பரா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு நம்பரும் 3 times appear ஆயிருக்கணும், கரெக்டா? So இப்போ இங்க 2 பாத்தீங்கன்னா 1 2 3 times appear ஆயிருக்கு. So இது ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணிடலாம். பட் நம்பர் 7 பாத்தீங்கன்னா 2 தடவை தான் appear ஆயிருக்கு. So இதை நான் வந்து இன்னொரு நம்பர் கிடையாது 7, அதனால இதை நான் குரூப் பண்ண முடியாது, கரெக்டா? So அப்போ கொடுத்திருக்க நம்பர் 392 வந்து perfect cube கிடையாது. ஏன்னா எனக்கு இன்னொரு 7 இங்க இருந்திருக்கணும். ஆக்சுவலா இருந்திருந்தா நான் இந்த மாதிரி குரூப் பண்ணி நான் ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இங்க இல்லைன்றதுனால so நம்பர் 392 பாத்தீங்கன்னா it is not a perfect cube. Okay, ஏன்? நம்பர் 7, okay, நம்பர் 7 is not in a group of 3. Okay, number 7 is not in a group of 3. Therefore 392 is not a perfect cube. So next பாத்தீங்கன்னா இது perfect cube இல்ல அப்படின்னா we have to find the smallest natural number by which 392 must be multiplied so that the product is a perfect cube. இது எனக்கு perfect cube கிடையாது. அப்போ perfect cube ஆக்கணும்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் கூட ஒரு 7 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, மல்டிப்ளை பண்ணா அந்த நம்பர் வந்து perfect cube ஆயிரும், கரெக்டா? ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? ஆல்ரெடி 2 into 2 into 2 இருக்கு. ஓகே, அகைன் 7 into 7 இருக்கு. இது கூட நான் எக்ஸ்ட்ராவா இன்னொரு 7 ஆல மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா எனக்கு கிடைக்க போற நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் கியூபா இருக்கும். ஓகே, சோ அத தான் இங்க கேட்டிருக்காங்க, ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர். அப்போ ரைட் சைடுல 7 ஆல மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா லெஃப்ட் சைடுலயும் நான் எதால மல்டிப்ளை பண்ணனும்? 7 ஆல மல்டிப்ளை பண்ணனும், கரெக்ட்டா? சோ அப்ப 392 into 7 என்னது? 7 2s are 14, இங்க ஒரு 1, 9 7s are 63, 63 plus 1 64, இங்க ஒரு 6, 7 3s are 21, 21 plus 6 வந்து 27. ஓகே, சோ அப்போ 2744 தான் என்னோட perfect cube நம்பர். ஓகே, சோ அந்த நம்பர் வந்து எனக்கு இந்த மாதிரி 2 3 times இருக்கு, 7 வந்து 3 times இருக்கு. அப்போ அது வந்து perfect cube. ஓகே,
ஸோ இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் என்ன, ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர். ஓகே, அதாவது எந்த நம்பரால் நம்ம வந்து 392 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் கியூப் வருது, 7. ஓகே, ஸோ 392 கூட 7 தான் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 7 தான் ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர். ஓகே, ஸோ therefore 2744 is perfect cube. ஓகே, இதுதான் என்னோட perfect cube. And smallest natural number to be multiplied with 392 is 7 to make a perfect cube. Okay, so 392 கூட வந்து நம்ம 7 தான் மல்டிப்ளை பண்றோம். கரெக்ட்டா? அதுதான் என்னோட smallest natural number. Okay, thank you, thanks for watching.